ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வரும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி ஜம்ப் ட்ரேடை பற்றி வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதாவது அந்த NFT எப்படி நம்ம ஃப்ரீயாக ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணி கேம் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணுறது, அதை பற்றி வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணி கேம் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜம்ப் ட்ரேட் வந்து புதுசாக ஒரு கேம் வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க. இப்போ வந்து அது என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா RADDX, RADDX. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ரேசிங் கேம். இதை வந்து இனிஷியேட் பண்ண போகிறாங்க. ஸோ இது எப்படின்னா அப்படின்னா, நம்ம வந்து NFTs வந்து பை பண்ணிக்கணும், அந்த NFTs வச்சு ப்ளே பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம இது எப்படி ஒரு ரேசிங் கேமுங்கிறனால வந்து அந்த ரேங்க் வைஸாக தான் நம்ம வந்து ரேஸை முடிப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டெய்லி ரிவார்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ட்ரெய்லர் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அதை இங்கே வாட்ச் நவ் அப்படின்னு இருக்கா. ஸோ அதை வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு வாங்க நீங்கள். ட்ரெய்லர் முடிஞ்சிருச்சு. ஸோ அப்படியே கொஞ்சம் வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த NFTஸோட ரேட் வந்து எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ $1 வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். அதாவது 1 சூப்பர் லூட் பாக்ஸ் பெர் யூசர். ஒரு யூசருக்கு ஒரு லூட் பாக்ஸ் தான் போல். ஸோ அதாவது நம்ம வந்து $1 இன்வெஸ்ட் பண்ணால் போதும். அந்த பாக்ஸுக்குள்ளார நமக்கு என்ன வேணால் கிடைக்கலாம். அதாவது ஒரு NFT கிடைக்கலாம், 2 NFT கிடைக்கலாம், 3 NFT கிடைக்கலாம். ஸோ இன்னொன்று நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். இதேமாரி தான் அவங்க வந்து ஜம்ப் ட்ரேடு வந்து ஃபஸ்ட்டு அந்த கிரிக்கெட் கேம் இருக்குல்ல, ஸோ அதுக்கு ட்ராப் விடும்போது $25 $50. ஓகேங்களா? ஸோ ஒரு லூட் பாக்ஸோட வேல்யூ அந்த பாக்ஸ்குள்ளார ஒரு 3 to 5 NFTs இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அந்த NFTஸோட ப்ரைஸ் எவ்வளோ நம்ம வந்து பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஸோ இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் மார்க்கெட் இருக்கா. ஸோ மார்க்கெட் ப்ளேஸ்க்கு போய்க்கலாம். ஸோ அப்போ வந்து மினிமம் வந்து $25 வந்து செல் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அந்த பாக்ஸ்குள்ளார 5 NFTs எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ அப்போ 5 × 25 பார்த்துங்க, நம்ம இன்வெஸ்ட் பண்ணது $50. ஆனால் நமக்கு வந்து முடிஞ்சது ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சது. ஓகேங்களா? ஸோ ஆனால் அப்போ வந்து நான் வந்து பை பண்ணல, மிஸ் பண்ணிட்டேன். சரி, எதுக்கு நமக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாமல், சரி நம்ம ஏன் தேவையில்லாமல் போய் வாங்கி மாட்டிக்கணும் அப்படின்னு நினச்சி நான் வந்து இதை வாங்கலை. அந்த லூட் பாக்ஸ் வந்து பை பண்ணலை, நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஆனால் அப்போ வந்து நான் வந்து வருத்தப்பட்டேன் இந்த மார்க்கெட் ப்ளேஸ்லாம் வந்ததுக்கப்புறம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா $32 $26 இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த பேட்டெலாம் பார்த்திங்க அப்படின்னா $250 $55 இந்த மாதிரிலாம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இதில் இன்வெஸ்ட் பண்ணவங்கெல்லாம் ப்ராஃபிட்டில் தான் இருக்காங்க. அதாவது கரெக்டான டைமில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் வந்து இதில் வந்து இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். எனக்கு நாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது ஒன்று $100 பண்ணல, $200 பண்ணல. ஓகேங்களா? ஜஸ்ட்டு $1 தான் பண்ணுறோம். ஸோ அதாவது இதுவே இப்போ வந்து இனிஷியல் ஸ்டேஜ், அதாவது ஃபஸ்ட் டைம் விடுறாங்க. ஃபஸ்ட் டைமில் எப்படியுமே ஒரு சின்ன ஹைப் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம வந்து ப்ராஃபிட் பார்த்துட்டு வந்துடலாம். அதனால தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன். அதுவும் நம்ம வந்து ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணல, $1 தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த ஐடியா வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதாவது $1 தான் பண்ணுறோம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்ம எப்படி பை பண்ணணும் அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸை வந்து நமக்கு வந்து மெயில் அனுப்புவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த சைட்டுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இங்கே வந்து ட்ராப்ஸ் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து RADDX கார் NFTs அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த கார் ரேஸ் இந்த கேம் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இங்கே வந்து படிச்சுட்டு, ஸோ கீழே பார்த்திங்க அப்படின்னா ஜாயின் த வெயிட் லிஸ்ட் நவ் அப்படின்னு இருக்கா. ஸோ இங்கே வந்து உங்களோட மெயிலை வந்து போட்டு சப்மிட் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி சப்மிட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து மெயிலை போட்டுட்டு இங்கே வந்து ஜாயின் நவ் அப்படின்னு இருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் நமக்கு வந்து மெயில் அனுப்புவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம வர NFTஸை நம்ம வந்து ட்ரேடும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த NFTஸை வச்சு கேம் ப்ளே பண்ணலாம், ட்ரேடும் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து $1 தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதனால் நீங்கள் வந்து ட்ரேட் ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக ஏதோ ஒரு ரேரு லெஜெண்டு அந்த மாதிரி காரு லெவல் வந்து நமக்கு கிடைச்சதான் நீங்கள் வந்து செல் பண்ணிவிட்டு இனிஷியலாகவே வந்துடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணலாம். இப்போதைக்கு ஜம்ப் ட்ரேட்லாம் வந்து ப்ராஃபிட்டில் தான் கைஸ் இருக்குது. அதாவது இனிஷியல் ஸ்டேஜில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்குலாம் லக்கி கைஸ் அவங்களாம். ஸோ ஏன்னா டெய்லி அவங்க வந்து ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நானும் வந்து ஸ்காலர்ஷிப் மூலிமா அப்ளை பண்ணி ப்ளே பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ஆனால் நான் வந்து வருத்தப்படுறேன், டெய்லியுமே வருத்தப்படுறேன், நம்ம ஏன் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலை அப்படின்னு.
ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறாங்க, ஸோ என்எஃப்டிஸை வந்து கலெக்ட் பண்ணிக்க சொல்கிறாங்க. அப்புறம் ரேஸ் விளாட்லாம், அந்த ரேஸில் வர ரேங்கை வச்சு நமக்கு வந்து ஏர்னும் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் ஏர்ன் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து அந்த காரை அப்கிரேடும் பண்ணிக்கலாம். அதாவது லெவல் 1லேருந்து லெவல் 2 அந்த மாதிரி அப்கிரேடும் பண்ணிக்கலாம். அதே என்எஃப்டி வந்து ட்ரேடும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்க அப்படின்னா ரெஃபர் வந்து காம்படிஷன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் நினைக்கலாம், ஓ இந்த ரெஃபருக்காக தான் நீ இந்த வீடியோ பண்ணுறியா அப்படின்னு. சத்தியமாக இல்லை கைஸ். இந்த ரெஃபரை வச்சு நமக்கு வந்து ஒன்றும் வரப்போகிறதில்ல. ஆனால் லிங்க் வந்து கொடுப்பேன், அதுக்கு நீங்கள் வந்து ரெஃபருக்காக தான் கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிக்க வேணாம், சரியா? ஸோ ரெஃபர் வச்சு பண்ணுறத வந்து நம்ம வந்து நிறையா பண்ணலாம். ஆனால் அது நமக்குலாம் செட் ஆகாதனால அது நமக்கு ஒரு ஐடியா இல்லை, அது மேலே ஒரு பெரிய விருப்பம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பைக் அது இதுன்னு கொடுக்குறாங்க. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அந்த லிங்க்கை வச்சு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அப்புறம் கேவைசி கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ கீழே பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஏக்யூஸ் இருக்கா. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இது என்ன கேமு அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அதை வந்து கிளிக் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ ஓகே, அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இப்போ நம்ம வந்து ஜம்ப்ட்ரேடுக்கு வந்து போவோம். ஸோ ஜம்ப்ட்ரேடில் வந்து நான் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்டியன் லிங்க் வாலெட் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 54,600 ஜேடி பாயிண்ட்ஸ் வந்து என்னோட இதில் இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து பேமெண்ட் சிஸ்டம் அப்கிரேட் பண்ணிட்டாங்க, நான் மொதல் வீடியோவிலே சொல்லியிருப்பேன். ஸோ அது இப்போ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு $15 ஒர்த் ஆஃப் ஜேடி பாயிண்ட்ஸ் பேலன்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதோட மிச்ச ஜேடி பாயிண்ட்ஸில் வந்து இந்திஜிஜி ஐடி அந்த அக்கௌண்ட்டில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து நீங்கள் இன்னொன்று நினைக்கலாம், சரி வேணால் ஜம்ப்ட்ரேடு ஜெனோபிட்ஸ் அதை பற்றி அதிகமாக பேசிகிட்டு இருக்கான், ஏதோ பெய்டு ப்ரொமோஷனாக இருக்குமோ அப்படின்னா நம்ம சேனலுக்கெல்லாம் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வந்து பெய்டு ப்ரொமோஷன் தரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? ஸோ நான் ஏன் இதை வந்து திருப்பி நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ஃப்ரீயாக அதிகமாக ஒன்று ஏர்ன் பண்ணலனால டெய்லியும் ஏதோ கொஞ்சமாக ஏர்ன் பண்ணுறோம்ல, அதனால தான் கைஸ் நான் வந்து அடிக்கடி வந்து இந்த ஜம்ப்ட்ரேடும் ஜெனோபிட்ஸும் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். ஜெனோபிட்ஸோட வீடியோவும் ஜம்ப்ட்ரேட் எம்சிஎல் கேமோட எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அதை பற்றின வீடியோவும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, சப்போர்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இந்த RADDX கார் என்எஃப்டிஸ் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா வெயிட் லிஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணி அடுத்த அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள் கைஸ். ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சுன்னா நான் வந்து சேனலில் டெலகிராமில் வந்து போஸ்ட் போடுறேன். ஸோ மறக்காமல் டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு நல்ல ஏர்ட்ராப் வீடியோவில் சந்திக்கிறேன் மக்களே.